எல்லாருக்கும் வணக்கம். நான் பவானி பேசுகிறேன். நம்ம இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் 7வது லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் வார அதிபதி மற்றும் ஹோரை. பார்ட் 1 வந்து நம்ம இந்த கிளாஸில் வார அதிபதி மற்றும் ஹோரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறோம்ல. ஏன் ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் வருது, ஏன் புதனுக்கு அப்புறம் வியாழன் வருது, நடுவில் செவ்வாய் வந்து எப்படி வந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச ரகசியம் என்ன, நீங்கள் பிறந்த கிழமையில உங்கள் குணத்தை எப்படி தீர்மானிக்குது, இதையெல்லாம் இன்றைக்கி கிளாஸில் ரொம்ப ஜாலியாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வார அதிபதி அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. அந்த 7 நாளையும் ஆள்ற ஒரு கிரகம் வந்து ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கிறாங்க. ஓகேங்களா? 7 நாளுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் தான் தலைவரே. ஓகேங்களா? நம்ம முன்னோர்கள் வந்து ராகு கேதுகளை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நிழல் நடுற கிரகம், அவங்களுக்கு கிரகங்கள்லாம் கிடையாது. மீதி இருக்கிற 7 முக்கிய கிரகங்கள் தான் இந்த 7 நாளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. கிழமைகளோட பேர் தான் அந்த கிரகங்களோட பேர். ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகம் பேர் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போது எந்தெந்த கிழமைக்கு எந்தெந்த கிரகம் அதிபதினு ஒரு குட்டி ரீகேப் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஞாயிறு வந்து சூரியன்னா அரசன். ஓகேங்களா? திங்கள் வந்து சந்திரனா ராணி, செவ்வாய் வந்து தளபதி, புதன் வந்து புத்திக்காரன் இளவரசன், வியாழன் வந்து குரு அமைச்சர், வெள்ளி வந்து சுக்கிரன் அழகு ஆடம்பரம், சனி வந்து உழைப்பாளி நியாயமானவன். இவங்களோட இந்த கிரகம் தான் அந்தந்த நாளுக்கூட ராஜாக்களாக வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம முக்கியமான லாஜிக் வந்து வரப்போகிறோம். சூரியனுக்கு அப்புறம் ஏன் சந்திரன் வருது? விண்வெளியில் சூரியனுக்கு பக்கத்தில் புதன் சுக்கிரன் தானே இருக்குது. அப்புறம் ஏன் கிழமையில் இந்த வரிசையில் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கூட வரலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஹோரை. இங்கிலீஷில் வந்து ஹவர்ஸ் சொல்கிறோம், அப்படிதான் தமிழில் வந்து நம்ம ஹோரன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஜோதிடத்தில் கிரகங்களோட வேகம் மற்றும் பூமியிலிருந்து அது இருக்கிற தூரத்தை ஒரு வரிசையாக வச்சுருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடத்து கிரகங்களோட வேகம் மற்றும் பூமியிலேருந்து அது இருக்கிற தூரத்தை வச்சு ஒரு வருஷம் வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? சனி கருத்து குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன். அதாவது மெதுவாக குறைஞ்சிட்டு இருந்து வேகமாக சுற்றிட்டு வர வரிசையை தான் அவங்க வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க. சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன். இப்போ புரியுதுங்களா? இது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து வேலை செய்யுதுன்னா, ஒரு நாளோட தொடக்கம் எப்போ? நம்ம ஒரு நாளைக்கு வந்து 12 மணி, நைட் 12 மணி ஆச்சுன்னா தானே அடுத்த நாள் சொல்கிறோம். ஆனால் ஜோதிட பற்றி காலை சூரிய உதயம் தான் நம்மளோட ஒரு நாளோட தொடக்கம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஜோதிடராக கற்றுக்கும் போது இந்திய டைமுக்கும் நாளிகைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த 1 மணி நேரம் 6லேருந்து 7 சூரிய ஹோரை சொல்கிறோம். அதனால தான் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த மணி வர நேரத்துக்கு 1 மணி நேரம் வந்து இப்போ 7லேருந்து 8னா சுக்கிர ஹோரை, 8லேருந்து 9 புதன் ஹோரை, 9லேருந்து 10 சந்திர ஹோரை. இப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு ஹோரைங்கள் வந்து வச்சுருக்காங்க. இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. திருப்பி அடுத்த நாள் காலைல 25வது மணி நேரம் வருது. அதுதான் திங்கட்கிழமை காலைல 6 மணிலேருந்து கரெக்டாக சந்திர ஹோரை வந்து நிற்கும். இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் தான் திங்கட்கிழமையாக மாறுச்சு. இதுதான் வார திதிகள் கூட சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி தான் நம்மளுக்கு வரிசைப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஒரு ஜோதிடத்துலேயும் இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஹோரையோட நாளிகை கணக்கெல்லாம் நம்ம வந்து வர கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதனால் நம்மளுக்கு என்ன பயன்? அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது? ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது, தெரியுங்களா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலை இருக்கா? அப்போது ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான பிளான் போடுங்க. ஏதாச்சும் ஒன்று விஷயங்களை வந்து புதுசாக நீங்கள் வந்து யோசித்து செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை இது வந்து சந்திரன், மனசு சம்மந்தப்பட்ட நாள். ட்ராவல் பண்ணலாம், க்ரியேட்டிவிட்டாக ஏதாச்சும் வந்து நீங்கள் யோசித்து செய்யலாம். செவ்வாய் வந்து இது கொஞ்சம் அக்ரவசியமான நாள், கடன் அடைக்க ரொம்ப செம்ம நாள். ஆனால் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கெலாம் இதெல்லாம் கொஞ்சம் தவிக்கணும். புதன்னா புத்தி, எஜுகேஷனு, புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பிஸ்னஸ் டீல் பண்ணுறது, சைன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பெஸ்ட்டான நாள் புதன் தான். புதன் போனால் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். வியாழக்கிழமை வந்து குரு, சுப மங்கள நாள். தங்கம் வாங்கலாம், ஆன்மீக விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், பெரியவங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறது, இதுக்குண்டான எல்லாமே குரு டைமில் வந்து நம்ம செய்யலாம். வியாழக்கிழமை வந்து நம்ம செய்யலாம். வெள்ளி வந்து சுக்கிரன், லவ், ரொமான்ஸ், புது ட்ரெஸ், கார், பைக் வாங்குறதுக்கு, சினிமா பார்க்குறதுக்கு, இதுக்கெல்லாம் வெள்ளி வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. சனி வந்து கஷ்டமான வேலைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, பழைய வீட்டை விற்கிறது, இதெல்லாம் ஓகே. ஆனால் கல்யாணம் பேசவோ சுபகாரியம் செய்யவோ அந்த நாளை வந்து சனிக்கிழமை நீங்கள் செய்யக்கூடாது. ஓகேங்களா?
நீங்கள் எந்த கிழமையில பிறந்தீங்கன்னு கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட குணங்கள்லாம் தெரியும். ஓகேங்களா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கெத்தாக இருப்பீங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருப்பீங்க, கொஞ்சம் கோபம் வரும் ஆனால் நேர்மையாக இருப்பீங்க. திங்கக்கிழமை பிறந்தீங்கன்னா அன்பான ஒரு டைப். ஓகேங்களா? கொஞ்சம் அன்பான ஒரு டைப், ரொம்ப சாஃப்டாக அம்மா செல்லமாக இருப்பீங்க. ஆனால் மூடுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி மாற்றிருக்கீங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு பண்ணணுன்னா ஒரு டைமில் நீங்கள் பண்ணணும்னு ஆரம்பிக்க, அடுத்த நாள் மூடு மாறிச்சுன்னா அப்புறம் பண்ணிக்கலான்ற மாதிரி கொஞ்சம் மூடுக்கு ஏற்ற மாதிரி மாறுவீங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்கன்னா பயமே இருக்காது, உங்ககிட்ட பயமே இருக்காது, எதுக்கும் துணிஞ்சு நிற்பீங்க. ஆனால் கொஞ்சம் அவசர குடுக்கையாக இருப்பீங்க. ஓகேங்களா? புதன்கிழமை செம்ம இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க, ஓவர் திங்காக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிட்ட காமெடி சென்ஸ், உங்ககிட்ட யாராச்சும் ரொம்ப க்ளோஸாக பழகும் போது ரொம்ப காமெடி சென்ஸாக இருப்பீங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து வயசானாலும் அழகு மாறலன்னு சொல்லுவாங்களே, அந்த கேரக்டர் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாகவே இருக்குது. பேச்சு விஷயத்தில் நீங்கள் வந்து நல்லா பேசுவீங்க. பிஸ்னஸில் பிளான் போடுறதுல ரொம்ப கில்லாடியான ஆள் நீங்கள். ஆனால் அதிகமாக வெளியாளுங்கிட்ட ரொம்ப இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட யாராச்சும் ஒருத்தங்க நெருங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிக்கிச்சுன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து எப்போவுமே ஜாலியான டைப்பில் இருப்பீங்க. வியாழக்கிழமை ரொம்ப டீசெண்டாக ஒழுக்கமானவங்க, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல இவங்க பிஹெச்டி டிகிரியே வாங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வியாழக்கிழமையில் பிறந்தவங்க இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க வந்து இவங்க வந்து அழகு, ஸ்டைலு, பிராண்டாக வந்து இவங்க வந்து லக்ஸரி லைஃப்பில் வந்து வாழ்கிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்க வந்து லக்ஸரி லைஃப்பில் வாழணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக இவங்க வந்து பழகிடுவாங்க. சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டிக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரகம் தான். இங்கே ரொம்ப ஹார்ட், ஸ்லோ ஹேண்ட் ஸ்டடி. உங்களோட ரகமே அப்படிதான். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க. லேட்டாக ஜெயிச்சாலும் லேட்டஸ்ட்டாக ஜெயிப்பாங்கன்ற மாதிரி அவங்க வந்து ஸ்லோவாக தான் படிப்படியாக முன்னேறிட்டு வருவாங்க. கடைசியாக ஒரு முக்கியமான சீக்ரெட் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்னமோ ராசியோ பலவீனமாக இருந்தால் கூட நீங்கள் பிறந்த கிழமையோட வார அதிபதி பலமாக இருந்தால் லைஃப்பில் வர எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடுவீங்க. வார அதிபதி உங்கள் கார்டியன் ஏஞ்சல் மாதிரி. ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த கிழமையில பிறந்தீங்க, உங்கள் கேரக்டருக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஜோதிட வகுப்பு 8ல் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.